சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கானாவூர் கல்யாண வீட்டிற்கு ஆண்டவரும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மகிமையான ஒரு கல்யாண வீட்டில் அங்கே ஒரு பெரிய ஆரவாரங்களும் சந்தோஷங்களும் அங்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அநேகமான கூட்டங்கள், அதிகமான மக்கள் கூட்டங்கள் அங்கே வந்து அந்த திருமணத்திலே வந்து கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஆண்டவர் சீசரும் அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்ததினாலே ஆண்டவர் அங்கே இருக்கிறார். திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த வீட்டை, அந்த திருமணத்தை நடத்துகிற அந்த மனிதன் மிகுந்த வேதனையோடு மிகுந்த கவலையோடு, அந்த திராட்சரசம் குறைவுபட்ட உடனே அவனுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷமும் சமாதானமும் குறைய ஆரம்பித்து விட்டது. அவனுக்குள்ளே இருந்த ஒரு நிம்மதி குறைந்து கவலை வர ஆரம்பித்து விட்டது. திராட்சரசம் குறைந்து விட்டால் வந்த ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அவர்கள் திராட்சரசத்திற்கு நாம் கல்யாண வீடு என்றால் அதை கொடுப்பது முக்கியம் அல்லவா என்று சொல்லி அவன் இருதயத்தில் மிகுந்த வேதனை வர ஆரம்பித்தது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அற்புதம் செய்கிற அற்புதமே அங்கே தான் நின்றுட்டுருக்கிறார். அல்லேலூயா! அற்புதம் செய்கிற அற்புதமே அங்கே தான் நின்றுட்டுருக்கிறார். உலகத்தையே படைத்தவர், அண்டசராசங்களையே படைத்தவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் பெரிய தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அல்லேலூயா! அவர் வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் சொன்னதை சொல்லியும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. சொன்னதை சொன்ன நேரத்தில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டிற்கு வந்ததின் நோக்கமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டிற்கு வந்து அங்கு இருக்கிற உணவுகளை புசித்து அவர்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து விட்டு போவதற்கு மாத்திரம் வரவில்லை. அவருக்கு தெரியும், எங்கெல்லாம் குறைவு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நிறைவாக இயேசு வந்து விடுவார். குறைவானது எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. எங்கு ஒழுங்கின்மை, எங்கு வெறுமை இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்வதற்கு ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா! நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, எந்த கல்யாண வீட்டில் குறைவுபட்டதோ அந்த கல்யாண வீடு தான் கொஞ்ச நேரத்தில் மகிழ்ச்சிக்குள்ளாக மாறுகிறது. நீங்கள் குறைவுபட நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய அந்த திராட்சரசங்களை மனிதர்கள் உருவாக்கினது உண்மைதான். அதை உண்டாக்கினதெல்லாம் மனிதர்கள் தான் உண்டாக்கினார்கள். எத்தனை பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்களோ, இப்போ 1000 பத்திரிக்கைன்னா அவங்க எத்தனை பேரை எதிர்பார்ப்பாங்க? 2000 பேரை எதிர்பார்ப்பாங்க. 2000 பேரை எதிர்பார்த்து தான் 2000 பேருக்கு தான் திராட்சரசம் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள், எக்ஸ்ட்ரா கிளாஸ் வாங்குகிற மாதிரி ஆட்கள் இருந்ததுன்னா ஒரு 2500 பேருக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? வச்சுருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம இலையிலையும் பாயசம் வாங்குவோம், கப்புலேயும் பாயசம் வாங்குவோம், ஒரு பாத்திரத்துலேயும் பாயசம் வாங்குவோம். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் பத்திரமாத்து தங்குங்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரில் கல்யாண வீட்டில் சாப்பாடு வாங்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கூட, ஒரு ஸ்பெஷல் வாளி, ஒரு சாப்பாட்டுக்கு வாளி, சாம்பாருக்கு உள்ள ஒரு வாளி, அதுக்குள்ள ரசவாளி, அதுக்குள்ள மோர் வாளி. ஆமாம், அது வந்து வேறு எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவரிமான் பரம்பரை. அவங்க வேறு எதுக்குமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு எங்கேயாவது கல்யாண வீடு, எங்கேயாவது நல்ல நிகழ்ச்சிகள் வந்ததுன்னா பத்திரிக்கை வந்துட்டாலே அந்த பாத்திரத்தை விலைக்கு ரெடியாக வச்சுருவாங்க. ரெடியாக ஆயத்தமாக இருக்கும், எடுக்கடா அப்படின்னு. அப்போது தனியாக என்ன செய்வாங்க, சில கல்யாண வீட்டில் பார்த்துருக்கேன், சாப்பிட்றதுக்கு தனி பந்தி வச்சுருப்பாங்க, இந்த வாங்கிட்டு போகிறதுக்கு தனி பந்தி வச்சுருப்பாங்க. சாப்பிட்ற அரிசியை விட வாங்கிட்டு போகிற சாப்பாடு தான் அதிகமாக இருக்கும்.
ஆமாம், வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க, நீங்கள் வேணால் வீட்டில் இருங்களேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன் நானும் வரேனே, நீங்கள் வந்தீங்கன்னா 2 பேர் தான் சாப்பிட முடியும். நான் எடுத்துகிட்டு வந்தோன்னா நைட்டு பொங்க வேண்டாம். அப்போ இவங்க எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க. ஆமாம், ஆனால் நீங்களாம் அப்படி கிடையாது. நல்லா பத்திரமாத்து தங்குங்கள். அப்போது இப்போ கல்யாண வீட்டில் 1000 பத்திரிக்கைனா 2000 பேருக்கு என்ன செய்வாங்க, ஒரு பிளான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 2500 ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தமாக வச்சுருந்த கல்யாண வீட்டில் குறைவுபட ஆரம்பித்து விட்டது. ஆமென். அப்போது குறைவுபடுது என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், குறைவு வருவது நல்லது. அப்போது தான் பின்னாடி ஒளிந்திருக்கிற பின் ரசத்தின் வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம்தான் சுவையாக இருந்தது. குறைவு படலைன்னா பிந்தின ரசத்தினுடைய டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தள்ளாடுதல் வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிந்தை வருதுன்னா, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வெகுமதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவு படாத வரையில் புது திராட்சரசத்தின் மகிமையை ஒருவனும் புரிந்து கொள்ள முடியாது. குறைவுபட்ட போதுதான் அங்கு ஒரு புது ரசம் அங்கு தயாரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அநேக இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு குறைவுகள், ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் நல்லா தான் நீங்கள் சோத்திரம் உருவாக்குனீங்க, தயார் பண்ணினீங்க, இத்தனை பேருக்கு தான் ஆயத்தமாகி ரெடி பண்ணீங்க. ஆனால் எந்த விதத்தில் குறைஞ்சி போச்சுதுன்னே தெரியலை. 2500 பேருக்கு ரெடி பண்ணி வச்சோம், ஆனால் வந்தது 2000 பேர் தான். ஆனால் 500 பேருக்கு வாங்கினதுக்கு ரெடி பண்ணது யார் எக்ஸ்ட்ரா பாத்திரம் கொண்டு வந்தானே தெரியலையே. ஆமாம், சில பேர் ஒட்டகம் மாதிரியே வருவாங்க, தண்ணியை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கும், ரெடி பண்ணி வச்ச மாதிரி. ஆமாம் ஆமாம். அப்போது அதெல்லாம் ரெடி பண்ண இவனுக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. என்னடா சரியாக தானே பண்ணோம், இது எப்படி காலியாக போகும், இது எப்படி ஆகிப்போச்சு. நீங்கள் புரிந்து கொள்ளணும், நாம் நினைக்கிறது வேற, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது வேற. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் 2000 பேருக்கு ரெடி பண்ணோம், இதென்ன சீக்கிரமாக காலையே போச்சு, வந்தவன்லாம் என்ன நினைப்பான், என்ன கேள்வி கேட்பான், 2000 பத்திரிக்கை அடிக்க தெரியுதுல்லவே, நீ எப்படி தயாரிக்கணும்னு கேட்பானே, என்ன செய்ய போகிறோன்னு ஒரே குழப்பம். நீங்கள் புரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் எது நாம் நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் அது நடக்காது. ஆண்டவருக்கு தெரியும், நீ நினச்சது நடந்ததுன்னா ஒரு 50% தான் நீ முன்னேற முடியும். ஆனால் நான் உன் வாழ்க்கையில் குறைவுகளுக்கு அனுமதிப்பேன் பாரு. எதுக்கு தெரியுமா? என் வல்லமை உன் வாழ்க்கையில் விளங்கும்படிக்கு, என்னுடைய சுகமாக்கும் வல்லமை உன் வாழ்க்கையில் விளங்கும்படிக்கு, என் நன்மை உன் வாழ்க்கையில் விளங்கும்படிக்கு நான் சில காரியங்களை அனுமதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கத்தான் இருக்கிறார். குறைவுபட்ட போது ஆண்டவர் வேற எங்கேயுமே இல்லை, அந்த கல்யாண வீட்டில் தான் இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய வல்லமையை இன்னைக்கு நான் இந்த கல்யாண வீட்டில் முதல் அற்புதத்தில் அவர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ விளங்க பண்ணுவதற்காக நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துவாரா, என்னை வேதனைப்படுத்துவாரா, எனக்கு வியாதியை கொடுப்பாரா, எனக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? அவருடைய வல்லமையை காட்டுறதுக்கு, அவர் யாருன்னு காட்டுறதுக்கு, அவர் தன்னை பெரியவர் காட்டிக்கிறதுக்கு என்ன அவர் வேதனைப்படுத்துவாரா? இல்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா அவர் உங்களை வேதனைப்படுத்துவதற்காக சோதிப்பவர் அல்ல, உங்களை அழ வைப்பதற்கு சோதிப்பவர் அல்ல. தன்னுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்கள் காண்பதற்கு சில காரியங்களை அவர் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், திராட்சை ரசம் உயிரை விட பெருசானது கிடையாது. ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடுவதற்கு வேதம் சொல்லுகிறது, யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறாரு, அவன் சரீரத்தை தொடலாமை தவிர அவன் ஜீவன் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அது சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ என்னதான் அவனை சோதித்து பார்த்தாலும் அவன் என் பிள்ளை, என் சமூகத்தில் காத்திருக்கிறவன் என்னை ஒரு நாளும் அவன் மறுதலிக்கவே மாட்டான். அல்லேலூயா. பிசாசு சொல்கிறான், நீங்கள் அவனை எல்லா பக்கம் வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க, அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, அவனை கனமாக வச்சுருக்கீங்க, அதனால தான் அவன் என்ன செய்கிறான், இவ்வளவு தைரியமாக இருக்கிறான். அவனை விட்டு சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் எடுத்துருங்க, அவனை நீங்கள் கொஞ்சம் என் கையில் விட்டுருங்க. ஆண்டவர் தைரியமாக சொல்கிறாரு, என் பிள்ளை என்னை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டான்.
வேதம் என்ன சொல்லுது? சத்துரு அந்த யோபுவை முழுவதும் சோதிச்சு பார்க்குறான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, யோபு தன் வாயினால் கர்த்தரை குறித்து குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிந்துங்கள், அங்கே குறைவுபட தொடங்குகிறார் யோபு. ஆனால் வேதனைப்படுத்தி தான் நம்மளை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவாரா? கிடையாது. அப்படி அவர் வேதனைப்படுத்தி இருந்தாருன்னு சொன்னால் நம்ம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். வியாதி வருவது நம்முடைய உணவு பழக்க வழக்கத்து நிமித்தம் வருவது, நம்முடைய மதியினத்து நிமித்தம் வருவது. ஆமேன். கர்த்தர் சில வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பலவீனப்பட்டிருக்கிறான். சீசர்கள் கேட்கிறார்கள், இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமா என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவநாம மகிமைக்காகவே. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது உண்மைதான். எதுக்காக கொடுக்கப்பட்டது? யோபு பவுலை வேதனைப்படுத்துறதுக்காகவா? இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். அவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் நம்ம கஷ்டப்படுத்தி அழ வச்சு வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்குறவர் அல்ல. குறைவுபடும் போது நீங்கள் நினைப்பீங்க, அந்த கல்யாண வீட்டில் நல்ல டேஸ்ட்டாக தயாரித்து வச்சுருந்தாங்க, குறையவே இல்லை, குறையவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம். அங்கே குறைவுபட அந்த கல்யாண வீட்டை நடந்துடவே வேதனைப்பட்டு துவண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக குறைவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். மரியாள் வந்து சொல்லுகிறாள், அங்கு திராட்சரசம் குறைவுபட்டது, எதாகிலும் ஒன்றை செய்யும். அவர் சொல்கிறார், இன்னும் என் வேளை வரவில்லை. வேளை வந்தபோதோ தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகவும் சுவை உள்ளதாக இருந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில குறைவுகள் நன்மைக்கு, உங்கள் வாழ்க்கையில் சில பலவீனங்கள் நன்மைக்கு, உங்கள் வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் நன்மைக்கு. ஹல்லேலூயா. எல்லா நன்மைக்கு மகிமையாக உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பிரசங்கிப்பதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் கேட்கிற உங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். குறைவுகள் முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாக மாறுவதற்கு அங்கு சில குறைவுகள் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டதாக இருக்குமா? இடுக்கமான வாசல் தான். ஆமாம். எல்லாருமே பரலோகத்துக்கு வந்துட முடியுமா? எல்லாரும் வந்துட முடியாது. எல்லாரும் வந்துட முடியுமா? வந்துட முடியாது. இந்த பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டுற முடியுமா? கேட்டுற முடியாது. எல்லாருக்கும் இந்த பிரசங்கம் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? குறைவுன்னு சொல்கிறாரு, குறைவுபடுன்னு சொல்கிறாரு, குறைவுபட்ட பிறகு ஆண்டுடைய வல்லமை விளங்குன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்னது? அப்படி எல்லாருமே இந்த மெசேஜை கேட்டுற மாட்டாங்க. பரலோகத்துக்கு போக துடிக்கிறவங்க, இடுக்கத்தை விரும்புகிறவங்க, நெருக்கத்தை விரும்பி இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்று நிற்கிறவர்களால் தான் இந்த வார்த்தை கேட்க முடியும். ஏசப்பா கூட இருந்தவங்க கூட வார்த்தை கேட்கல, போயிட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, இது கடினமான உபதேசமாக இருக்கிறது என்று இயேசுவின் சீஷர்கள் சிலர் பின்வாங்கி போனார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடவே சாப்பிட்டவங்க, ஆண்டவர் கூடவே ஊழியம் பண்ணவங்க, இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது போல தோன்றதுனால என்ன செஞ்சிட்டாங்களாம்? போயிட்டாங்களாம். அதான் ஏசப்பா மீதம் இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போது நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நம்மை குறைவுபடுத்தி நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை அலங்காரமாய் மாற்றுவதற்கு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த திராட்சரசத்துக்கு குறைவே வந்திருக்காது. ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிட்டார்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அல்லேலூயா. ஆமாம். அங்கங்கே போய் கையில் காலில் கயிறு கட்டினா விடுதலை கிடைக்க மாதிரி தோணலாம். அங்கங்கே போய் வெத்தலையில் மை போட்டு பார்த்தா விடுதலை கிடைக்கிற மாதிரி தெரியலாம். அங்கங்கே போய் வெள்ளி செவ்வாவுக்கு விபூதி பூசிட்டு வர்ற மாதிரி தெரியும் போது விடுதலை மாதிரி தெரியலாம். அல்லேலூயா. அங்கே போய் ஜாதக புத்தகத்தை தூக்கிட்டு போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமாயா, குழந்தை கிடைக்குமாயா பார்க்கும்போது விடுதலை மாதிரி தெரியலாம். ஆனால் அது மெய்யான விடுதலை அல்ல, அது பொய்யான விடுதலை. ஆனால் இயேசு கொடுக்குற விடுதலை தான் அது நிரந்தரமான விடுதலை. அல்லேலூயா.
அப்போ பிசாசும் அற்புதம் செய்வானா பிரதர்? அவனால் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்தில் மோசே போனபோது மோசேயின் கையில் இருக்கிற கோல்களை மோசே போடுகிறார், அது பாம்பாக மாறுகிறது. அங்கே இருக்கிற மந்திரவாதிகளும் அவன் கையில் இருக்கிற கோல்களை எல்லாம் போடுகிறார்கள், அதுவும் பாம்பாய் மாறுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த பாம்புகளை அவர்கள் மந்திரவாத வித்தையினாலே செய்கிறார்கள். இன்னும் சில அற்புதங்களை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடிகிறது. ஆனால் மோசேயின் மூலமாய் கர்த்தர் செய்தது போல அவர்களால் செய்யக்கூடாமல் போய்விட்டது. அல்லேலூயா. பிசாசு தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய வீரியத்தை, பிசாசு அநேகரை ஏமாற்றுகிற பொருட்டாக தன்னை தெய்வத்தை போல காண்பித்து நிறைய ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஒரு நாளும் நமக்கு விடுதலை நிரந்தர விடுதலை கொடுக்க முடியாது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்கள கும்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, இவங்களை கும்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள கும்பிட்றவங்க நல்லா இருக்காங்க. நல்லா தான் இருப்பான், ஆமென், பார்க்குறதுக்கு நல்லா தான் தோணும். ஆனால் நித்திய ஜீவனை எவனாலும் கொடுக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தை நம்முடைய ஆண்டவரை தவிர வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்து எதுக்கு? இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்கிறது நல்லது, நல்ல ஆடைகள் நல்லது, நல்ல உடைகள் நல்லது, நல்ல சாப்பாடு நல்லது, காரில் போகிறது நல்லது, பைக்கில் போகிறது நல்லது, ஃப்ளைட்டில் போகிறது நல்லது, நல்ல படிக்கிறது நல்லது, நல்ல முன்னேறது நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட போதா? இல்லையே. இனிதானே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இனிதானே நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்தியத்துக்கு போகணும்னா இயேசுவே அல்லாமல் வேறு ஒருவரும் பிதாவினிடத்திற்கு வர முடியாது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் வர வர ஏதோ ஒரு அற்புதங்களை கர்த்தர் அங்கே செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளோடு நீங்கள் வந்திருக்கீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிசாசை குறித்து ஒரு நாள் காரியங்களை உணர்த்தப்பட்டேன். உடம்பு முழுவதும் அசுத்த புழுக்களாலே, ஆமென், ஒரு மனிதனுடைய உடம்பு முழுவதும் எப்படி ஒரு அழுகின புழுக்கள் இருக்குமோ, ஆண்டவர் அந்த காரியத்தை அந்த ஆவியில் காட்டினார். உடம்பு முழுவதும் புழுக்களால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர், நீ சத்துருவை என்றைக்காவது பார்த்துருக்கியா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது மாதிரி. இல்லை, நான் பார்த்ததில்லை. ஆவியில் ஒரு காட்சியை பார்க்குறேன். உடம்பு முழுவதும் அழுகின புழுக்களாலே நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன். கர்த்தர் சொன்னார், இவன் தான் சத்துரு. நீ லூசிப்பரை நேரடியாக பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அவன் பல தோற்றத்தில் வெளிப்படுவான். அதில் ஒரு தோற்றம், இவ்வளவு அசுத்தமானவன் தான் பிசாசு. ஆனால் தன்னை அழகுள்ளவனாக இந்த பூமியில் காண்பித்துக் கொள்ளுகிறான். தன்னை பெரிய வல்லமை உள்ளவனாக காண்பித்துக் கொள்ளுகிறான். அவன் பல விதத்தில் நூதனமாய் ஜனங்களை ஏமாற்றுவான். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், தனக்கு கிடைக்காத பரலோகம் வேறு ஒருவருக்கும் கிடைத்து விடக்கூடாது என்பதில் அவன் மிகுந்த நோக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் ஆதியில் வந்திருந்த ஆவிக்குரிய ஜனங்கள், நிறைய ஜனங்கள் இன்னைக்கு சபைக்கு வராமல் போகிறதுக்கான காரணம் என்ன? இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் பிடிக்கவில்லை, கண்டிப்பு பிடிக்கவில்லை, சத்தியங்கள் பிடிக்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கு நித்தியத்துக்கு போகணும் என்கிற விருப்பம் இல்லை, அந்த இடுக்கமான வாசலில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளணும், எத்தனை குறைவுகள் வந்தாலும் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஏசப்பா ஏதோ ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுக்கு குறைவு வரும்போது அவர் உங்களை விட்டு எங்கேயும் தூரமெல்லாம் ஓடிட மாட்டாங்க. ஏசப்பா கல்யாண வீட்டில் தான் நின்னார், உங்கள் பக்கத்தில் தான் நிற்பார். ஹல்லேலூயா. உங்கள் கூடவே நடக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அவர் உங்கள் கூடவே உலாவி கொண்டிருக்கிறத, அவர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறத, அவர் உங்கள் கூட பயணிக்கிறத நீங்கள் ஆவியில் உணர்ந்துட்டே இருக்கணும். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக அவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வேகமாய் வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு
போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து பின்னாடி வருகிற சீமோன் பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த, ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு அந்த கல்லறையை பெண்கள் பார்க்க போறாங்க. அதாவது ஏசப்பா உயிர்த்தெழுந்தது தெரியாது அவங்களுக்கு. யதார்த்தமாக அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் ஆண்டவருடைய சரீரத்தை காணலை. ஆண்டவருடைய ஆண்டவர் பயன்படுத்தின வஸ்திரம் மாத்திரம் அங்கே இருக்குது. இதை சீசர்கிட்ட சொன்ன உடனே 2 பேர் போட்டி போட்டு ஓடுறாங்க. 2 பேரும் ஒருமித்து ஓடினார்கள்னு பைபிள் சொல்லுது. 2 பேரும் தீர்மானம் பண்ணி ஒருமித்து ஓடுறாங்க. ஓடினோடனே பேதுருவை காட்டிலும் இன்னி ஒருத்தனுக்கு வேகம் கூடிட்டு. என்ன வேகம்? இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம தான் அந்த காரியத்தை பார்க்கணும்னு அவனுக்குள்ள. 2 பேரும் நல்லா தான் இருக்கான். திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது? போட்டி வந்துடுது. நல்லது தான், பொறாம தான் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. வேகமாக ஓடுறதான் ஓடி 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 போய் கல்லறையை தொட்டாச்சு. ஆனால் முந்தி ஓடினவன் கல்லறைக்கு உள்ளே போகலை. பிந்தி வந்த பேதுரு கல்லறைக்கு உள்ளே போயிட்டான். பைபிள் சொல்லுகிறது, பிந்தி வந்த பேதுருவோ கல்லறைக்குள்ளே பிரவேசித்தான். அப்போது அந்த பேதுருவை குறித்து ஆண்டவர் அவரை குறித்த நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். இந்த மனுஷனை காட்டிலும் பேதுருக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை வந்த செய்தி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கல்லறைக்குள்ளே பிரவேசித்து விட்டான். அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு எண்ணம், அவ்வளவு ஆசை ஆண்டவரை குறித்த பேதுருவுக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த பேதுருவை குறித்து பேதுருவுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண போகிறாங்கன்னா 3 பேரை என்ன செஞ்சுட்டு கூட்டு போவாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை தான் கூட்டு போவாங்க. இந்த பேதுரு மேலே ஆண்டவருக்கு நல்ல ஒரு பிரியம். 12 சீசர்கள் மேலேயும் ஆண்டவருக்கு பிரியம்தான். அந்த 12 பேரில் 3 பேரை மட்டும் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? கூட்டு போவார். அந்த 3 எப்படித்தான் இருக்குது? நம்மளை மாதிரி கொஞ்சம் தூங்குற ஆள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். ஆனாலும் பரவாயில்ல, நம்மளும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட தானே வச்சுருக்காரு. நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, பாவம் போட்டோன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு? இனியாவது மாறிடும் நம்மளை பழக்க வச்சுட்டே இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கோபத்தில் அல்லேலூயா காணும்? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உள்ளே பிரவேசித்து சோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, அவன் பிந்தி வந்து முந்தி உள்ளே பிரவேசித்தான். இந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேதுருவை குறித்த காரியங்களை சொல்கிறத பார்க்குறோம். சோத்திரம். இது முந்தினவைகளை முந்தி வந்த மனுஷன் உள்ளே போகவில்லை, பிந்தி வந்தவன் உள்ளே பிரவேசிக்கிறான். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை வேகமாக ஒருவர் வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் மேல பேதுருக்கு அதிகமான எண்ணங்களும் தாகமும் ஆசையும் இருந்ததினால உள்ளே பிந்தி வந்தாலும் உள்ளே பிரவேசித்து ஆண்டவருடைய சரீரத்தை பார்த்துவிட வேண்டும் என்று பிரவேசிக்கிற பேதுரு ஒரு நாள் சீசர்கள் எல்லாம் கூடியிருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், என்னை குறித்து ஊர் மக்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்று கேட்கிறார். சிலர் அவங்க சொல்றாங்க, சிலர் யோவான் சானகன் என்றும் சிலர் தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சீசர்கள் சொல்லுகிறார்கள். உடனே ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் தான் கேட்டார். அப்படின்னா எல்லாரும் சேர்ந்தான பதில் சொல்லியிருக்கணும். இவர் முந்தி பதில் சொல்றாரு. 16ஆவது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17ஆவது வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். முதல்ல திராட்சை ரசத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். முந்தின திராட்சை ரசம் குறைவுபட்டாலும் பிந்தின திராட்சை ரசம் சுவை உள்ளதாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் குறைவு வருவது நல்லது.
ஆமென். குறைவு வந்தாதான் அங்கு தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை உங்கள் கஷ்டத்தில், உங்கள் துன்பத்தில், உங்கள் கண்ணீரில், உங்கள் பாடுகளில், உங்கள் அவமானங்களில் ஆண்டவருடைய வல்லமையை ருசித்து பார்க்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவசரப்படாதீங்க, படபடப்பாக இருக்காதீங்க, அமர்ந்து உட்காருங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த தரித்திரம், எனக்கு ஏன் இந்த வறுமை, ஏன் நான் தரித்திரமாக இருக்கிறேன், என் பணத்தை நான் வேஸ்ட்டாக எங்கேயாவது செலவு பண்ணேனா, தேவையில்லாத இடங்களுக்கு என் பணத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னா, ஏதாவது காரியங்களை நான் செஞ்சுருக்கிறேன்னா, எனக்கு வர்ற காணிக்கையை நான் ஏதாவது காரியத்துக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறேன்னா, என்னென்ன காரியங்கள், ஏன் என்னுடைய கையில் எனக்கு பணம் இல்லை, ஏன் என் கையில் எனக்கு தரித்திரமா இருக்கு, ஏன் ஆண்டவர் எனக்கு ஊழியங்கள் கிடையாது, ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையை தாக்கும் போது நம்ம தேவ சமூகத்தில் போய் விசாரிக்க ஆரம்பிக்கணும். ஏன் ஆண்டவரே நான் மாத்திக்கிறதுக்கு இனி என்ன இருக்கு சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன், மாத்திக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. குறைவு படும்போது நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய வல்லமை விளங்குறதுக்கு நாம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை குறைவு படும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து நம்ம கேட்கணும், ஆண்டவரை என் வாழ்க்கையில் இந்த குறைவுகளுக்கு என்ன காரணம் ஆண்டவரை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தடுமாற்றம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர், ஏன் நான் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பிரபலமாக இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், ஏன் ஆண்டவரே இந்த குறைவுகள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்தந்த காரியத்தை நீ மாற்றிக்கிட்டனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்தந்த காரியங்களை நீ சரிப்படுத்தினா நல்லாயிருக்கும், இன்னும் நீ உண்மையாக இருக்கணும், இன்னும் நீ ஜபிக்கணும், இன்னும் நீ பைபிள் படிக்கணும், இந்த பரிசுத்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், நீ போடுகிற அந்த ஆடைகள் காரியங்களை சில வித்தியாசங்களை நீ உண்டு பண்ணணும். எதையெல்லாம் தேவன் நம்ம காரியங்கள் எல்லாம் கண்டிக்கிறாரோ அது எல்லாம் சரிப்படுத்திட்டோன்னு வைங்களேன், நம்ம குறைவுகள் எல்லாம் அவர் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணிடுவார். ஹல்லேலூயா. நம்மளை மட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல, நம்ம குறைவுகளிலும் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவர். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால தான் உங்கள் பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன்ப்பா, கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போது உபத்திரவப்படுறது நல்லது தான், சில குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் வர்றது நல்லது தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது அந்த திராட்சை ரசத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன், கல்லறைக்கு ஓடின 2 பேரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். முந்தி வந்தவன் பிந்தினான், பிந்தி வந்தவன் முந்தினான். மனசிலாயோ சொல்லுங்க. முந்தி வந்தவன் பிந்தினான், பிந்தி வந்தவன் முந்தினான். உள்ளே ஓடிட்டான். ஓகே. அப்போ உள்ளே ஓடின பிறகு இந்த பேதுருவை குறித்திருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு நிறைய, ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், என்னை யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். முந்தின நல்ல ஒரு பாராட்டு பேதுருக்கு உண்டாகிறது. இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தலப்பா, மாம்சமோ ரத்தமான என்ன, இது உன் சொந்த மூளை தெரிந்து கொள்ளலை, கர்த்தரே இதை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார் சொல்லி நல்ல பாராட்டை பேதுருவுக்கு தெரிவிக்கிறார். பாராட்டுறோன்னே ரொம்ப சந்தோஷம். பேதுரு அப்படி எல்லாரையும் திரும்பி பார்த்துருப்பான். 11 சீசர்களை என்ன செஞ்சுருப்பார், பார்த்துருப்பார். எனக்கு யாருக்கும் கிடைக்காத பாராட்டு எனக்கு கிடைச்சது. அப்படி அதே 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். முந்தினது பாராட்டு, பிந்தினது. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். பிரதர் சிஸ்டர், முன்பதாக முன் திராட்சரசம் குறைவுபட்டது, பிந்திர திராட்சரசத்தில் மகிமை விளங்கியது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, சில நேரங்களில் குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் வருகிறதுக்கு காரணம் என்ன? வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஆண்டவர் பாராட்டுகிறார், தட்டி கொடுக்கிறார். மாம்சமும் இரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை, தேவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசுவே நேரடியாய் பேதுருவை பாராட்டுகிறார். ஆனால் அந்த பாராட்டு ரொம்ப நேரம் போகவில்லை, அந்த பாராட்டு ரொம்ப நேரம் நிலை நிற்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சீசர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இவர் ஆண்டவரை சில வார்த்தையினால் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய்,
ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. அதாவது நேரிடவும் கூடாதான், சம்பவிக்கவும் ஆகாதான். ஆமென். இது அவருக்கு நேரிடவும் கூடாது, பேதுரு சம்பவிக்க விடவும் மாட்டாராம், சிலுவையில் அறையிறதுக்கு விடவும் மாட்டாராம். பைபிள் சொல்லுகிறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெற்ற பாராட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோளில் தட்டி சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டு வாங்கின அந்த பேதுரு கொஞ்சம் பிந்தின அந்த நேரங்களில் வருகிறது பாராட்டுகள் அல்ல, கடிந்து கொள்ளுதல் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம நாட்களில் முந்தின திராட்சரசம் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நிரந்தரமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் நம்ம வாங்குகிற பாராட்டு சில காலங்களுக்குள்ளாய் மறைந்து போய்விடுகிறது. நம்ம வாழ்க்கையில் நற்பெயர்கள், நம்ம வாங்குகிற நல்ல பெயர்கள் நிறைய நாட்கள் நீடித்திருப்பதில்லை. நம்ம வாங்குகிற சில ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்தில் நிரந்தரமாக இருப்பதில்லை. நம்ம ஆண்டவரிடத்தில் வாங்குகிற சில மேன்மைகள் சில காலங்கள் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி முந்தின திராட்சரசம் குறைவுபட்டது போல நம்ம வாழ்க்கையில் முன்னாடி வாங்கின ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தந்த மேன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட தொடங்குகிறது. ஏன் குறைவுபட தொடங்குது? எதற்காக? அந்த பாராட்டு இன்னும் அவனுக்கு நிலைத்திருக்கவில்லை. தேவனுக்குரியதை சிந்தியாமல் மனுஷரைக்குரியதை சிந்தித்து இவன் தேவனை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பாராட்டுதலை ஒரு நாளைக்காவது என்ன செஞ்சிருக்கலாம்? காப்பாற்றிருக்கலாம். ஆனால் 3 வசனம் தாண்டதுக்குள்ளாகவே பாராட்டுகள் எப்படி மாறுது? எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆமென். அந்த வசனம் அழகாக சொல்லுது. ஆவியானவர் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அழகான ஒரு வெளிப்பாடு சொன்னார். தேவனே உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது அந்த வசனத்தில் எங்கேயுமே ஆண்டவரை பேதுரு நேரடியாக பார்த்து அந்த வார்த்தையை கேட்டதாக சொல்லப்படலை. ஆனால் பேதுருவுக்கு அந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பாரு? சிந்தையில் வெளிப்படுத்தியிருப்பார். ஆமென். இவர் தான் மேசியா, இவர் தான் தேவனுடைய குமாரன். எப்படியோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு வெளிப்படுத்திட்டார். ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். வெளிப்பாடு வாங்குகிற மனுஷனுக்குள்ளேயும் தேவன் ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனுக்குள்ளேயும் கொஞ்ச நேரத்திலேயே உலக பிரகாரமான சிந்தையை சத்துருவால விதைக்க முடியும். அதே சிந்தை தான் கிறிஸ்துவுக்குரியதை வாங்குது, அதே சிந்தை தான் யாருக்குள்ளதை வாங்குது? பிசாசுக்குள்ளதையும் வாங்குது. நாம் நல்லா ஜெபிக்கிறது நல்லது, நல்ல வேதம் வாசிக்கிறது நல்லது, கர்த்தர் கூட இருக்கிறது நல்லது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம வசனத்தை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், நம்ம எந்த விதத்தில் ஜெபிக்கிறோம், யாரோ சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் செய்கிறோமா, இல்லை யாரோ ஒருவரை நாம் ரோல் மாடலாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? நம்ம சிந்தை தேவனுக்கு உகந்ததை சிந்திக்கிறதா, கள்ள உபதேசத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறதா, இல்லை தேவனை நாம் வித்தியாசமான கோணங்களில் பார்க்கிறோமா? யாரோ ஒருத்தர் கர்த்தரை தவறா பார்த்த விதமாக, தவறாய் சித்தரித்த விதமாக நாம் இன்னும் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அதே சிந்தையில்தான் இனி ஒரு சிந்தை உண்டாகிறது. இது உமக்கு சம்பவிக்க கூடாது, நான் அனுமதிக்கவே. நீ அனுமதிக்கிறதுக்கு நீ யாரு? அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா, உன்னை கொஞ்சம் பாராட்டுனா, கொஞ்சம் உன்னை தோளில் தூக்கி வச்சா, நீ தலை மேலே ஏறி உட்காந்து ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம்தான் உன்னை பாராட்டுறார். அதுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுகிறது, அவரை தனியே அழைத்து போனானா. ஆமென். எப்படி கூப்பிட்டுருப்பான் நினச்சி பாருங்களேன். தட்டியிருப்பான் தோளை. இவர் பார்த்துருப்பார், யாரடா நம்ம தோளை யாருமே தட்ட மாட்டாங்களேன்னு பார்த்தா இவன் மேல்படியான். கொஞ்சம் கொஞ்சம் பாட தெரிஞ்சா போதும், கொஞ்சம் ஆராதிக்க தெரிஞ்சா போதும், மைக்கை பிடிச்சி 4 பிரசங்கம் பண்ணால் தெரிஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேலே ஒரு பேர் போட்டுருந்தான், தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. இப்போ தான்ப்பா 2 பாட்டு பாடினேன், அது அந்த பாட்டுமே கேட்க முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு எந்த ஸ்கேலுமே தெரியாது பாடலில். எல்லாரும் ஜே மைனர், ஏ மைனர், கே மைனர்ம்பாங்க.
எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஒரே ஒரு மைனர் மட்டும் தான் எனக்கு தெரியும், தவிர வேறு எந்த மைனரும் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அந்த நீங்கள் ஸ்கெயிலில் பாடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஸ்கெயில் நின்று பாட முடியும்? ஸ்கெயில் உடையுமா உடையாதா? ஆமாம், அதனால் எனக்கு எந்த ஸ்கெயிலும் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நான் பாடுறதான் பாட்டு, அதை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும். அதனால் எந்த ஸ்கேலும் கிடையாது. கிருபையாக யாரும் ஓடாமல் இருக்கு எவ்வளோ நாளும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். பைபிள் சொல்லுகிறது, கொஞ்சம் பாராட்டுகள் வந்த உடனே நீ யாரை தட்டுற? பைபிள் சொல்லுகிறது, அவர் தோளை தட்டி கூப்பிட்டுருப்பான். என்னன்னு கேட்டிருப்பார். தனியாக வாங்க, இவன் கூடலாம் வந்தால் பேச முடியாது, இவனுவெல்லாம் என்ன செய்ய முடியாது, இவன் கூடலாம் பேச முடியாது. தனியாக கூப்பிட்டு, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, நான் அனுமதிக்கவே மாட்டேனே என்று அவரை யாரை கடிந்து கொள்ற? முந்தின பாராட்டு கொஞ்ச நேரத்தில் கிடையாமல் போய்விடுகிறது. நம்ம வாங்கின சில மேன்மைகள், நம்ம வாங்கின சில அபிஷேகங்கள், நம்ம வாங்கின சில ஜப ஆவி, சில ஆத்தும பாரம், சில ஊழிய வாஞ்சை, சில ஊழிய அழைப்புகள் கொஞ்ச நேரத்தில் குறைந்து போகிறதுக்கான காரணம் அவரல்ல, காரணம் நான் தான். ஆமென். 3 காரணங்களை ஆவியானவர் அந்த வசனத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. கடிந்து கொண்டதுக்கு, அவரை தனியாக கூட்டு போனதுக்கு காரணம், அவனுக்குள்ள 11 பேருக்கு வெளிப்படுத்தப்படாத தேவ ரகசியம் எனக்கு மட்டும்தான் வெளிப்பட்டிருக்கிறது என்று பெருமை. ஹல்லேலூயா. 11 சீசர்களுக்கும் வெளிப்படுத்தப்படாத நாங்கள் 12 பேரும் ஏசப்பா கூட தான் இருக்கிறோம், 12 பேரும் கூட தான் சாப்பிட்றோம், 12 பேரும் ஊழியத்துக்கு தான் கூட்டு போகிறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 12 பேருக்கு தான் சகல அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் யாருங்க? 10000ங்களில் சிறந்தவர். யாருக்குமே வெளிப்படுத்தாததை, இந்த 11 பேருக்கு வெளிப்படுத்தாததை எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. அதுவும் ஏசப்பா யார அவனையும் பாராட்டலை. இந்த நெஞ்சிலேயே சாஞ்சிட்டு இருப்பான் பாருங்க ஒருத்தன், யோவானு, அவனை கூட பாராட்டலை, என்ன தான் பாராட்டினார். நான் தான் சர்ச்சில் முக்கியமான ஆள், நான் தான் பெரிய ஆள். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பாராட்டுவோம் வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் கத்த தந்த, உங்கள் வாழ்க்கையில் கத்த தந்த ஆசீர்வாதம், கத்த தந்த மேன்மை, கத்த தந்த உயர்வு, கத்த தந்த கனம் கொஞ்ச நாட்களை முடிவுக்கு வந்ததற்கான காரணம் நமக்குள்ளே பெருமை. ஹல்லேலூயா. பெருமை பயங்கரமானது. பிசாசு 2 காரியங்களை செய்வான். ஒன்று, நீ ஜபம் பண்ணாத, நீ பாட்டு படிக்காத, நீ பிரசங்கம் பண்ணாத, நீ ஊழியம் பண்ணாத, நீ பாவி, நீ துரோகி அப்படின்னு நம்மளை பின்னாடி இழுப்பான். நீங்கள் அந்த விஷயத்தில் ஸ்டெடியாக நின்றீங்கன்னு வைங்க, நான் பாவி தான், ஆனால் என் பாவத்தை இயேசு மன்னித்தாரு, நான் பாட்டு பாடுவேன், நான் ஆராதிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டெடியாக நின்ட்டீங்கன்னா, பின்னாடி இழுத்து பார்ப்பான். அவனால் முடியலைன்னா முன்னாடி தள்ளுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒன்றை மாதிரி பாடவே முடியாது, பார்த்துக்கா, நீ பாடுனா எல்லாரும் அழுதாவ, நீ பாடுனா பிரசனமே இறங்குது. ஆமாம், பிரசங்கம் எல்லாம் எத்தனை பேர் கேட்காவ. ஆமாம், உன் பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காவ, செய்திக்கு நிறைய டேட்டெல்லாம் உன்ட்ட கேட்காவ. நம்ம இழுத்து பார்ப்பான், நீ ஆக மாட்ட, நீ செல்லா காசு, உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு பின்னாடி இழுப்பான். இல்லைன்னு நீங்கள் கொஞ்சம் முன்னேறிட்டீங்கன்னா சென்டரில் விட்டுருவான். கொஞ்ச நாள் நியூட்ரலாக இருக்கும், அடுத்து கொஞ்சம் பார்த்து உங்களை முன்னாடி தள்ளி விட்டுருவான். ஏன்னா அவன் முன்னாடி தள்ளப்பட்டு விழுந்து போனவன், தேவனுக்கு மேலேயே சிங்காசனத்தை போட பார்த்தவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆராதனை வீரர்கள், வொர்ஷிப் லீடர், இன்னைக்கு அநேக பேர் விழுந்து போகிறதுக்கான காரணம் என்ன? வொர்ஷிப்பை, ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தவன் லூசிபர். பரலோகத்தில் ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தவன் லூசிபர். அவனுக்குள்ளே பெருமை வந்தது, அவனுக்குள்ளே அகங்காரங்கள் வந்தது. எல்லா தேவ தூதர்களும், பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், இவன் இங்கே நின்று ஆராதிப்பான். எல்லா தேவ தூதர்களும் எப்படி ஆராதிப்பாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதிக்கும் போது இவனுடைய உள்ளம் தோணுது, ஆராதனை எல்லாம் யாருக்கு தான்? தனக்கென்றே நினைத்து கொண்டான். இந்த பங்குல இவ்வளவு தேவ தூதர்கள்ல ஒரு பங்கு என்ன செஞ்சிட்டான்? வஞ்சித்து கீழே கூட்டு வந்துட்டான், ஏமாத்திட்டான். என்ன சொல்லியிருப்பான்? குரூப்பா பிரிக்கிறான்.
தனித்தனி ஆட்களை சந்திக்கிறான் பிசாசு. லூசிபர் தனித்தனியா தேவதூதர்களை பார்த்து பேசுறான். நீங்க யெகோவா தேவனை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் இல்லைங்க பெரியவர், நான் தான் பெரியவன். நீங்க நினைச்சு பாருங்க, என்னை நம்பி நீங்க தனியா வந்துட்டீங்கன்னா நம்ம தனி பரலோகத்தை உருவாக்கிடலாம், தனி சபையை உருவாக்கிடலாம், நம்ம தனி ஒரு சிங்காசனத்தை. இவர் என்ன சிங்காசனம், இவர் சிங்காசனத்துக்கு மேலே அப்படின்னு சொன்ன உடனே சில டேஸ் குரூப்புகள், முட்டாள் குரூப்புகள் லூசிபரை நம்பி எங்க வந்துட்டு தனி குரூப்பா வந்துட்டு போராடுவோம். என்னடா பிதாவுக்கு ஒரே வருத்தம், என்னடா பரலோகத்தில் என்னைக்கு ஒரு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஒரு கூட்டம் போராடுவோம். அப்படி பார்த்தா இது தனி குரூப்பு லூசிபர் ஆரம்பிச்சிட்டான். அங்கேருந்து ஒரே மிதி தான். ஃபுட்பால் கீழே வந்தது மாதிரி உருண்டு லூசிபர் கூட உருண்டு வரான். அன்னைக்கு விழுந்தவன் தான். நீங்கள் புரிந்து கொள்ளணும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுக்கான அத்தாட்சி ஆதாரம் சத்ரு. ஆண்டவர் படைத்த இந்த வல்லமையான மகிமையான உலகத்தில் அவன் என்றைக்கு விழுந்தானோ, அவன் விழுந்தபோதுதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது. சத்ரு விழுந்த பிறகுதாங்க. அது வரைக்கும் பைபிள் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டார். நல்லது கண்ட உலகம் எப்படி ஒழுங்கன்மையும் வெறுமையுமாச்சு? அவன் என்னைக்கு பூமியில் விழுந்தானோ அன்னையிலிருந்து பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்கிட்டான். பிசாசு தாங்க இன்னைக்கு உலகத்தில் தன்னை தெய்வம் என்று காட்டி ஒவ்வொரு விதமாக பேர்களை மாற்றி ஜனங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். பேதுருவுக்குள் அந்த பாராட்டுகள் நிரந்தரமாக இருக்கவில்லை. எல்லாரையும் விட ஆண்டவர் எனக்குத்தான் வெளிப்பாடு கொடுத்தார். அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால ஆண்டு சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பாவத்தில் விழுந்த ஊழியக்காரங்களை காட்டிலும் பெருமையில் விழுந்து போனவங்க தான் அதிகமா. பெருமையில் விழுந்து போனவங்க தான் அதிகம். பெருமையில் உங்களை யாராவது பாராட்டினாங்கன்னா அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்திடுங்க. எங்கேயுமே முதன்மையாக இருக்கணும்னு விரும்பாதீங்க, எங்கேயும் முன்னாடி நிற்கணும்னு விரும்பாதீங்க, எங்கேயும் பெரிய ஆளாக காட்டணும்னு நினைக்காதீங்க. நான் நிறைய காரியங்களை சிந்திப்பேன். நம்ம எதெல்லாம் மாற்றணும், பிரசங்கத்தில் எந்தெந்த வார்த்தைகளை மாற்றணும், எதெல்லாம் நம்ம குறைக்கணும், எந்தெந்த வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, எந்தெந்த வார்த்தைகளை நம்ம இதெல்லாம் வேணாம், இது வேண்டாம், இது பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது. எதெல்லாம் தேவனை ஆண்டவரை துக்கப்படுத்துதோ, எதையெல்லாம் என்னை பெருமையாக காண்பித்து கொள்ளுகிறதோ எல்லாம். ஏன்னா இந்த உலகத்தில் ஊழியம் பண்ணுறது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தில் என்ன உங்களுக்கு தெரிந்து முக்கியம் கிடையாது. என்ன பரலோகத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் என்ன ஒரு நாள் பார்த்து சதீஷை தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியலையோ, கர்த்தருக்கு என்னை பற்றி தெரிஞ்சா போதும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நம்மளை பற்றி தெரியணும். ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்ம வாழ்வோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள், சிந்தையில், பார்வையில், எண்ணங்களில், நம்முடைய ஆடைகளில், என்னென்ன விதங்களில் நம்ம வாழ்க்கை நம்மை பெரியவர்களாக காண்பிக்க துடிக்கிறோமோ அது எல்லாம் சபிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே நான் நல்லா பேசுகிறேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது உங்களை பார்த்து. அதுக்காக அழகு நல்லது தான், நீங்கள் ரொம்ப தான் அழகாக இருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாரும் சொல்கிறதுக்காக நம்ம இன்னும் நம்மளை மாற்றிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் பைபிள் சொல்லுகிறது. உசியா ராஜா குஷ்டரோகம் வந்ததுக்கு காரணம் பெருமை. சவுல் ராஜாவுக்குள்ள பேய் உள்ள புகுந்ததுக்கு காரணம் பெருமை. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் யாரை புகழ்ந்துட்டாங்களாம்? தாவீதை புகழ்ந்துட்டாங்களாம், தன்னை புகழலையா. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000ட்டாங்க, 10,000ட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு கோபம் பொறாமை வந்துட்டு, நான் தான் பெரியவன். தனக்குள்ள பெருமை இருந்ததுனால பொறாமை வந்தது. பெருமை இருந்தால் பொறாமை வரும், பொறாமை இருந்தால் பெருமை வரும். ஆண்டோட ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி நம்ம வாழ்க்கையில் அவர் எதையுமே நம்ம வாழ்க்கையில் உருவிட்டார்னு வைங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம பெருமையை பார்த்து ஒரு நாள் அடிச்சிட்டார்னா, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்னு சொன்னான். என்ன கெதிக்கு ஆளானாம் பாருங்க. ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோபுக்கு இழப்பு வந்த போதிலும் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு இழப்பிலே ஸ்தோத்திரம் செய்ய அவரால் முடியுமானால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீடு தந்திருக்கிறாரா, நன்றி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை குறித்தே பெருமையாக பேசாதீங்க. உங்கள் வாழ்க்கை குறித்த பெருமையாக பேசாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருமையாக பேசாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து பெருமையாக அடுத்தவங்ககிட்ட பேசாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முன்னாடி நானும் நீங்களும் தாழ்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, கிருபப்பா, கிருப. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மாவீரர்கள் எல்லாம், பெரிய பெரிய நல்ல சரீரம் பலனோடு இருக்கிறவங்களெல்லாம் சின்ன பலவீனம் வந்தபோது எப்படி விழுந்து கிடக்கிறாங்க. எவ்வளவு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கிருப. முதுகெலும்பு வலிச்சிட்டு இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியல, நிற்கவே முடியல. இப்படி தான் நிற்கணும். பிறகு கிருப. ஹல்லேலூயா. நான் நல்லா பேசுவேன், எனக்கு பேச்சு திறமை இருக்குன்னா வாயை நாக்க மேலோடு ஒட்டிக்கிட்டாருன்னு வைங்க, பெப்ப பெப்ப தான். நான் வளைக்கேன், எனக்கு கை காலில் தடனாக இருக்குது, கையை மடக்கிட்டார்னா, ஒரு வாரம் மடக்கிட்டார்னா ஊட்டி தான் விடணும் சாப்பாடை. புரியுதா உங்களுக்கு? இதில் என்ன பெருமை? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சொன்னாங்க, அந்த பாஸ்டர் 10 மணிக்கு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்களாம், 10:40 இறந்துட்டாங்களாம். நல்லா தான் 10 மணிக்கு பேசியிருக்கிறாரு. அந்தோணி பாஸ்டர் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு உதவியாளரை. போய் சாப்பிட்ருக்காங்க 10:40. எப்போ போகுதுன்னே தெரியல. உள்ளே இருக்கிற அந்த மூச்சு எப்போ போகுதுன்னே போச்சு. அவ்வளோதான். இதில் நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் அவனாக்கும், நான் இவனாக்கும், அவனாக்கும் இவனாக்கும் மூச்சு போயிட்டு நம்மளை பார்த்து கேட்பாங்க, பாடி எப்போ தூக்குதியே, நேரம் ஆச்சு, ஊழியத்துக்கு போகணும், சீக்கிரம் தூக்கி தொலைங்க. அந்த ஆளை கயிற்றை கட்டி உள்ளே இறக்க வேண்டியது தான். இறக்க வேட்டி மண்வெட்டி வச்சு 3 ட்ரிப்பு தூக்கி மூஞ்சிலே போடுவாங்க மண்ணை. புழுதிக்கு புழுதியாகவும் உள்ளே இறக்குற வரைக்கும் கூட்டம் இருக்குங்க. நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மண்ணை வெட்டி தள்ளுங்க அப்படின்னா எல்லாம் ஓடிடுது. எல்லாம் வெட்டி மொத்தம் பண்ணி யாருனையும் மிதிக்காங்க மேலே, சமாதிக்கு மேலே. ஒன்றும் இல்லை, நல்ல மீசை வச்சு நல்ல தங்க நகைகள் செயின் எல்லாம் போட்டு பணக்காரனாக இருந்தாலும் மண்ணை தூக்கி உள்ளே தூக்கி போட்டு மிதிப்பான் பாருங்க மேலே. உள்ளே இறக்கணுன்னா யாருமே மதிக்கிறதே இல்லைங்க. அந்த மேலே உள்ள பெட்டியை மூடிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 10 ஆண்டு ஞாபகம் இருக்கும். வாழ்க்கை இப்படி தான், ஒன்றும் கொண்டு வரல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா முன்னாடி நம்ம சாஷ்டாங்கமாக தாழ்த்துங்க. அப்பா முன்னாடி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. இதிலெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ, என்னென்ன பெருமைகள், என்னென்ன சிந்தையில், பார்வையில், பேச்சில் என்னென்ன பெருமைகள் இருக்கிறதோ அதெல்லாம் அப்பா சமூகத்தில் தாழ்த்தி சாரி கேட்கணும். ஆமே. நம்ம சத்தத்தை அதிகமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, பைபிள் சொல்லுகிறது. ஆமாம் சோத்திரம், உரத்த சத்தமாக அதிகாலையில் என்ன செய்ய, காலை வேளையில் அதிகாலையில் என்ன செய்யக்கூடாதான். அடுத்தவன் அது சாபமாக மாறுமா. தெருவில் நின்று தன்னை பெரியவனாக காட்டிக்கிறது. ஆமே. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்க தான் இப்படி இருக்காங்க. நிறைய பேர் இந்து மக்கள்லாம், பிரஜாதி மக்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. நமக்கு தான் கொஞ்சம் தொண்டையில் சலங்கு கட்டியிருக்கு. நம்ம ஒரு 200 வாட்ஸ் ஸ்பீக்கர் கட்டின மாதிரி. ஆனால் சர்ச்சில் அந்த சத்தத்தை காணலை. வெளியே பக்கம் தான் பயங்கர சத்தம் கேட்கு. சபையை குறித்த பெருமை, ஸ்தாபனத்தை குறித்த பெருமை, ஊழியங்களை குறித்த பெருமை, எனக்குள் தேவன் பயன்படுத்துகிற காரியங்களை குறித்த பெருமை, நம்ம வீட்டை குறித்த பெருமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாசமாய் போகட்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும். இந்த உலகத்தை விட்டு நான் போயிட்டேன்னா திருப்பி நான் உங்களை பார்க்க வர முடியாது. எனக்கும் ராஜாவுக்கு தான் டீலு. இங்கே மூடுனா அங்கே திறக்கிறேன் நான் தான் மேட்ரு. அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்தை விட்டு நான் போன பிறகு நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் மூடுனா அங்கே திறக்கணும். அதுக்கு முன்னாடி என் சமூகத்தில், தேவ அப்பா சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வாழும்போது அவர் நமக்குள்ள பெருக்கமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். 2வது, அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஏசப்பாவை சரியாக அவன் புரிந்து கொள்ளலை. ஆமே. ஆண்டவரை தனியாக கூட்டு போய் கடிந்து கொண்டதுக்கான காரணம் பெருமை. 2வது, யார் அவர் என்பதை இவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தன் எஜமான் யார் என்பதை
புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் யாரு? சாதாரணமாக நினச்சிட்டான். இவர் கூடவே இருந்து சாப்பிட்டதுனால, இவர் கூடவே இருந்து ஆண்டவர் ஊழியம் செஞ்சதுனால, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்? பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு. என் பாவத்தையும் அந்த பேதுரு அவர்களுடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமப்பதற்காக வந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை பேதுரு புரியாமல் விட்டுவிட்டார். ஆண்டவரை நாம் நல்லா என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம சூழ்நிலையை பார்த்த மாதிரி அவரை என்ன செய்யக்கூடாது? சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது, சாதாரணமாக பார்த்துடக்கூடாது. அவர் தெய்வம்தான், மனுஷன்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு அப்பா தான். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கார் தான். ஆனால் அவர் தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இத்தனை மாரநாதா எல்லைப்புள்ளி திருச்சபையில் எத்தனை பேர் கடனோடு இருப்பாவ, எத்தனை பேர் வியாதியோடு இருப்பாவ. ஆண்டவரே, நீங்கள் முதல் லைனுக்கு மட்டும் தானே இன்றைக்கி அற்புதம் செய்ய முடியும். அடுத்த லைனுக்கு வந்து திங்கக்கிழமை, அடுத்த லைனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, இப்படி தானே ஆண்டவரே. நானே ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த மாரநாதா திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கே நீர் ஒரே நாளில் எல்லாருக்கும் செஞ்சிட முடியாது. ஏன்னா உலகத்தில் எத்தனை பேர் இருக்காவ. ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு உங்கள் சூழ்நிலையை பார்த்து அவரை எடை போட வேண்டாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களுக்கும் சாப்பாடு போட்டு, திமிங்கலத்துக்கும் சாப்பாடு போட்டு, மீனுக்கும் சாப்பாடு போடுறது அவர் தான். குரங்குக்கும் சாப்பாடு போடுறது அவர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறது அப்பா தான். ஆமே. அவரால் எல்லாம் கூடும். அவரை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுறாதீங்க. உங்கள் காரியம்லாம் அவருக்கு சாதாரணமான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது அப்பாவுக்கு லேசான காரியம். உங்கள் வியாதி அவருக்கு லேசு, உங்கள் பிரச்சனை அவருக்கு லேசு, உங்கள் கடன் அவருக்கு லேசு, உங்கள் போராட்டம் அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இனிமேல் வந்து என் கஷ்டத்தை நீர் மாற்ற வேண்டாம். ஏனென்றால் நீ ரொம்ப கஷ்டப்படுகிறீர். ஏற்கனவே சிலுவையில் நீ ரொம்ப போராடி இருக்கிறீர் அப்பா, தகப்பனே, ராஜாவே அப்படின்னு நீங்கள் அவர் மேலெல்லாம் பரிதாபம்லாம் பட வேண்டாம். அவர் வல்லமையுள்ளவர். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே உலாவுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே உலாவுகிற நல்ல ஒரு தகப்பன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல நண்பர், அவர் உங்களுக்கு நல்ல தோழன், உங்களுக்கு நல்ல அதிகாரம், நல்ல உங்களுக்கு மீது அக்கறை உள்ள தாய் தகப்பன் அவர். அவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். மூன்றாவது, தேவனுக்குரியதை சிந்தியாமல் மனுஷரைக்குரியதை சிந்தித்ததுனால அந்த பாராட்டு அவரால் நிரந்தரமாய் பிடித்து கொள்ள முடியவில்லை. ஆமென். 1 பெருமை, 2 கர்த்தரை குறித்த புரிதல் இல்லை, 3 ஊழியம்தான் பண்ணுறாரு, கர்த்தர் கூட தான் இருக்காரு, ஆனால் இவருடைய எண்ணம் எல்லாம் தேவனுக்குரியதே சிந்திக்கலை. நம்ம யார் கூட ஊழியம் பண்ணுறோம்? இவர் வந்து 3 வருடம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து காட்டி கொடுக்கப்படுவார், இவர் சிலுவையில் அடிக்கப்படுவார், இவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொல்லி நம்ம கூட சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்த சிந்தை இல்லை. மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் பார்த்த உடனே என்ன சொன்னாலும் தான் இவர், மூக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் போட்டு இங்கே என்ன செஞ்சிருவோம், சாப்பாடு மட்டும் ரெடியாக தந்துருங்கன்னு சொன்ன ஆள் தான் இவர். எல்லாம் எப்போ பார்த்தாலும் சிலருக்கு பார்த்துங்களேன், செடியை குறித்தே பேசுவாங்க. செடியை குறித்து, சாப்பாடை குறித்து, சாம்பாரை குறித்து, ரசத்தை குறித்து. இங்கே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே ரசத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அட படுவாவி, 90 தீவிரவாதியை கொண்டுட்டாங்க. நம்ம இந்தியர்கள் கிட்டத்தட்ட 29 பேர் செத்து போயிட்டாங்க. மிலிட்ரி கேண்டு அங்கே பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருந்தது. இங்கே நம்ம ஆட்களுக்கு எல்லாம் சிந்தைகள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் பிள்ளை 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 பிள்ளையை குறித்த பேச்சு. என் பிள்ளை அந்த படிக்கா, என் பிள்ளை, எப்போ பார்த்தாலும் உலக சிந்தை தான். இந்த சேலை நல்லா இருக்கா, இந்த சேலை இந்த 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 ஒயிட்டில் பிளாக் புள்ளி வந்தால் நல்லா இருந்திருக்கும். உன்னை தூக்கி கேஸ்டவில் வைக்க எப்போ பார்த்தாலும் இந்த சுடிதார் எப்படி நல்லா இருக்கா, இந்த 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 ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, இந்த கிழிப்பு உன்னை கிழிக்கணும், அவளை கிழிப்பு. எப்போ பார்த்தாலும் கிழிப்பு, சேலை, சுடிதாரு, தீவனம், பிரியாணி, ரசம், எப்போ பார்த்தாலும்.
அதை வாங்கிட்டியலா, இதை வாங்கிட்டியலா, அந்த இதை அடைச்சாச்சா, இந்த இதை அடைச்சாச்சா. ஏம்மா ஒரு கொஞ்சமாவது கர்த்தர் நல்லவர் வாயை திறந்து சொல்லு. அல்லையா சொல்லுங்களேன். எப்போ பார்த்தாலும் உலக சிந்தை. அவன் வீடு கட்டிட்டா, இவன் வீடு கட்டிட்டா, பாத்தியலா அவன் பைக் வாங்கிட்டான். நீ ஒழுங்காக இருந்தால் எப்பவுமே வாங்கியிருப்ப. நீ ஒழுங்காக இல்லாதனால தான் அந்த அந்த சைக்கிளை திருப்பிட்டாலே இதைப்போம். நீ ஒழுங்காக யார் மேலேயும் பொறாமப்படாமல், யார் மேலேயும் கசந்து கொள்ளாமல், அவங்க நல்லா இருக்கட்டுப்பான்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கார் வந்திருக்கும். இதை இன்னும் சைக்கிளை தானே மிதிச்சுட்டு அலையிறோம். ஏன்? அவன் அதை வாங்கிட்டான், இவன் இதை வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்த உடனே, ஏங்க உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா, 4வது வீட்டில் 4 ஆட்டோ இன்னைக்கு வந்தது. உன் வேலையே இது தான். ஜபக்குழு நடத்து, ஜபம் பண்ண போன்னு சொன்னால் சிசிடிவி கேமரா மாதிரியே மாறனாதா விசுவாசி வீட்டுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது. அந்த வீட்டுக்கு 4 கார் வந்தது, இவன் வீட்டுக்கு 4 ஆட்டோ வந்தது, அவன் வீட்டுக்கு 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. எந்த ஊர்னே தெரியல. இதெல்லாம் நான் பாஸ்டர்ட்ட சொன்னாதான் என் வயிறு வீக்கமே குறையும். சிலருக்கெல்லாம் வயிறு வீங்கி காதில் ப்ரெஷராக வந்துடும் போக. ஏம்மா எதுக்கு இந்த வேலை? நம்ம வாழ்க்கை ஏன் தெரியுமா இன்னும் தரமுள்ளதாக மாறலை, இன்னும் ஆசீர்வாதமாக மாறலை. அடுத்தவங்களே பார்த்துட்டு இருக்கிறோம், அடுத்தவங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ வீட்டில் என்ன நடக்கு, இவ வீட்டில் நடக்கு. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் சபையை விட்டு நாசமாய் போவதாக. அவ வீட்டில் என்ன நடக்கு, இவ வீட்டில் நடக்கு. அவ வீட்டில் உனக்கு ஒரு கதை தெரியுமா, சாம்பாரை 3 நாளாக வச்சிருக்க. அவ வீட்டுக்கு நீ எதுக்கு திங்க போன? 3 நாளாக வச்சிருக்கா ஒரே சாம்பாரை. அன்னைக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோ, அதே சாம்பாரை தாரா. என்னைக்காவது ஒரு நாள் சிக்கன் வைக்காளா? இங்கே மனுஷன் ஆத்மால செத்துட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் இந்த இப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம கவனமாக இருந்திருக்கணும். கொஞ்சம் 8 அடி தள்ளி தான் வைக்கணும். நம்ம ஆவிக்கெல்லாம் இது ஒத்து போகாது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலுவையை பற்றியே பேசிகிட்டு இருப்போம், ஆத்மாவை பற்றி பேசிகிட்டு இருப்போம், ஜனங்களை குறித்து பேசிகிட்டு இருப்போம். அங்கே ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன், ஐயோ அங்கே ஒருத்தங்க ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டாங்களே. அப்போ தான் நம்மளால சொல்லுவாங்க, தக்காளி செடி வச்சேன், தக்காளி பட்டு போச்சு. அட பட்டு உன் தலையில் 2 கொட்டு. ஆத்மாவுக்காக அழுனா 2 தக்காளி பட்டு போச்சான். சிந்தைகள் எல்லாமே உலக சிந்தைகள் தான். ஆனால் ஆராதனைக்கு வந்துட்டா நம்மளை மாதிரி நடிகர் திலகம் இந்த பூமியில் யாருமே கிடையாது. நடிப்பு திலகங்கள். எப்பா ஆராதனை உமக்கே ஆண்டவர் பார்ப்பாரு. ரசத்தை பற்றி பேசுகிறவ தானே நீ. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, பிரதர் அங்கே வெளி மாவட்டத்தில் இங்கேருந்து போயிருந்தாராம். அவர் கேட்டாராம், உங்கள் சென்னையில் எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும்? உடனே இவர் சொன்னாராம், இவருக்கு எல்லா ஹோட்டலும் தெரியுமா. இவர் சொன்னாராம், இந்த ஹோட்டலில் போங்க மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலில் போனீங்கன்னா கொஞ்சம் மட்டன் நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலில் போனீங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும். நான் கேட்டேன், அப்போ இதே தான் வேலை இதை அலையுதேலா, இப்போ ஊழியம் பண்ண இல்லையா? கேட்ட ஆளும் கேட்டிருக்காரு, உங்கள் சென்னைக்கு வர்றோம், நல்ல இடத்துல சாப்பிட்ணும். போகிறாலும் போது அங்கே இருக்காலும் வேலையே இதாகத்தான் பார்க்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரையும் சொல்லலை, லைவில் பார்க்குறவங்க யாரும் அடிக்க வேண்டாம், என் நண்பனை மட்டும் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் உலக சிந்தை, உலக எண்ணம், உலக பேச்சு. கிறிஸ்துவை குறித்த சிந்தை ஒன்றாவது இருக்கா? பைபிள் சொல்லுகிறது, தேவனுக்குரியதை சிந்தியாமல் மனுஷருக்குரியதை சிந்திக்கிறது என்ன? அல்லேலூயா. ஆமாம், இது பாருங்களேன், அந்த செத்த வீட்டுக்கு போனேன்னா அங்கே அடிச்சிருந்த ஸ்ப்ரை நல்லாவே இல்லையா, அடப்படுவாவி, அதே சுட்டுட்டு வந்தாச்சு. பெந்தேகோஸ்து விசுவாசி பாருங்க, பேக்குக்குள்ளே வச்சுருக்கேன், அங்கே அடிக்க வச்சுருந்தாவளா நல்லா இருந்தது, வீட்டில் சுட்டுட்டு வந்தேன் நல்லாவே இல்லையா. இவ பொழப்பை இதாக தான் இருக்கு. செத்த வீட்டில் அடிக்கிற ஸ்ப்ரேயை நம்ம ஆட்கள் விடலை. நம்ம சிந்தையெல்லாம் எதாத்தான் இருக்கு. அங்கே போய் அழ வேண்டியது, ஐயோ இந்த வயசில் இப்படி போயிட்டாவளே, ஐயா இப்படி போயிட்டாவளே, பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பார்த்து மெதுவாக எடுத்து இங்கே வச்சு நல்லா இருந்துதான். பாடிக்கு அடிச்சிருந்த ஸ்மெல்லு நல்லா இருந்துதான், சுட்டாச்சு. அது பெந்தேகோஸ்து விசுவாசி. பேக்கு உழந்து எடுக்கு, அங்கே போனேன் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா நல்லா இல்லை. சிந்தையெல்லாம் செத்த வீட்டுக்கு போனாலும் பெந்தேகோஸ்துக்காரனுக்கு புத்தி எப்படி தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த என்ன புத்தி, கேடுகட்ட புத்தி. ஆமே, நல்ல வேளை அந்த செத்து போன மனுஷன் எந்திக்கலை, இல்லைன்னா இது எங்கே வாங்கலான்னு கேட்டிருப்பான். எப்போ பார்த்தாலும் உலக சிந்தை, உலக எண்ணம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளி தோற்றத்துக்கு தான் இன்னைக்கு மக்கள் கிறிஸ்தவர்களாக காட்டுக்கிறாங்களே தவிர உள்ள இருக்கிற தரங்கள் எல்லாம்
நிறைய தெரியலை, அப்படி நமக்கு தெரியலை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 100 ட்ரிப்பாவது இயேசுவேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் குழம்பு பற்றி நீங்கள் வைக்கிற குழம்பு ரொம்ப நல்லா தான் இருக்கும், அதை வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்ணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை பற்றியே பேசாமல், உலகத்தை பற்றியே பேசாமல், அப்பாவை பற்றி என்ன செய்யுங்க, பேசுங்க. அவர் உயரணும், அவர் மகிமைப்படணும். 1 பெருமை, 2 புரிந்து கொள்ளாமை, 3 மனுஷருக்குள்ளவைகளையே பேசுவது. ஆமென். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற அந்த பெருமைகள், எனக்குள்ள இருக்கிற புரிந்து கொள்ளாமைகள், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள், மனுஷருக்குரியவைகளே சிந்திக்கிறது, எங்கே போனாலும் உலகத்தை பற்றியே சிந்திக்கிறது, உலகத்தை பற்றியே பேசுறது, குறை பேசுறது, கோல் பேசுறது, அடுத்த குடும்பங்களுக்கு சண்டை இழுத்து விடுறது, பெருமை, நான் பெரியவன், நீ பெரியவன். வேணாம் ஆண்டவரே, பெருமை வேண்டாம். தூத்துக்குடியில் ஒரு பிரபலமான ஊழியக்காரங்க இருந்தாங்களாம், பெரிய சபையாம். ஒரு நாள் அந்த பாஸ்டர் சட்டை அந்த கையை மடிச்சு விட்டுட்டு, சட்டையை மடிச்சு விட்டுட்டு சொன்னாராம், தூத்துக்குடியிலேயே என் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு, எவனும் என் சபையை அடிக்க முடியாதுன்னு சொன்னாராம். 15 நாளில் சபை உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். சபை கர்த்தருக்குரியது சார், ஊழியம் கர்த்தருக்குரியது, நாம கர்த்தருக்குரியவங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்களோ விழுந்து போனார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் முந்தினவைகள் குறைந்ததுக்கு காரணம், வந்த பாராட்டுகள் நிரந்தரம் இல்லாமல் போனதுக்கு காரணம் நமக்குள் இருக்கிற பெருமைகள், நமக்குள் இருக்கிற கர்த்தரை குறித்த புரிந்து கொள்ளாமை, உலகத்தை குறித்தே சிந்திக்கிற காரியங்கள். வலது கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து வியாதியஸ்தர்களுக்காக போதகர் ஜெபிக்க போகிறாங்க. வியாதிப்பட்டவங்க, சுகவீனமானவங்க, பலவீனப்பட்டவங்க நீங்கள் முன் பகுதிக்கு வரலாம். ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தாருன்னா 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமான ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எனக்குள்ள இந்த பெருமை வருது ஆண்டவர், எனக்குள்ள இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் அதிகமாக வருதுப்பா, எனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய வருதுப்பா, என்னை யாராவது பாராட்ட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறேன். யூடியூப்பில் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறேன். நான் எழுதுனதெல்லாம், என் கருத்துக்களில் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. வேண்டாம் பிரதர், நம்மளை யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். எல்லாரும் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணட்டும், எல்லாரும் ஜீசஸை ஃபாலோ பண்ணட்டும். நம்ம ஊழியங்கள் மூலமாக, நம்ம வாழ்க்கை மூலமாக ஜீசஸை ஃபாலோ பண்ணட்டும்.